வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன். இதுதான் பூண்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்பப்போ என்னென்ன போடணும்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். இப்போ அரைக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி காட்டுறேன். இப்போ மசாலா, புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு சொல்லி காட்டுறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. தாளிக்கும் போது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகம், நல்லெண்ணெயில் தாளிக்கணும். கொஞ்சம் சீரகம், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், வர மிளகா 5 எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 5 வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஒன்றா போட்டு மசாலா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காட்டினில் அதை வச்சு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு 2 to 3 days வச்சுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் காட்டின மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டினது எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும், சூடாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பூண்டு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப அளவாக ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போதும். முன்னாடியே பாயில் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு தக்காளி, பூண்டு இவ்வளோ வேணும், ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இதில் புளி இந்த அளவுக்கு வேணும். பாருங்கள், இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சிடணும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன். கடாயை வச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெந்தயம் சொன்னேன் இல்லையா, வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கருகிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. புளி காட்டினில் அது கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் வந்திருக்கு. இதை அப்படியே இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 minutes, 2 to 5 minutes அப்படியே விட்ருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். தண்ணியெல்லாம் இப்போ எதுவும் ஆட் பண்ண வேணாம். இது நல்லா கொதிக்கட்டும். முன்னாடி
முன்னாடி அரைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சுருந்த மிக்சர் வந்து ஆறிடுச்சு. இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த மிக்சர் அரைச்சாச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். இதை ஆட் பண்ணி வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணோன்னா ஒரு 100 ml மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இது வாட்டரியாக இருந்தால் நல்லா இருக்காது, திக்காக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேணுன்ற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இந்த டைமில் காரம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கோங்க வேணுன்ற அளவுக்கு. நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்கணும். இந்த ஆயிலெல்லாம் வெளியில் வரும், அது வரைக்கும் கொதிக்கணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ வாட்ரியாக இருக்குது. நம்ம ஒரு 15 minutes கழிச்சு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ரன்னியாக இருந்தது, இப்போ நல்லா திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். யம்மியஸ்ட் பூண்டு கிரேவி ரெடி. ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஒன்றும் டைமும் எடுக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தி கூட பூண்டு. இதை வச்சும் கூட சாப்பிட்லாம். ஒரு 2 to 3 days வச்சு சாப்பிட்டாலும் அது கெடாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.